அன்பு நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் எஸ் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, 2025 டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் சனி பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கும் காலம் மிதுன ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கும்? மிதுன ராசி நேயர்களே, ஒரு ஏற்றமிகு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடமாக வருவதால் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். செய்கின்ற தொழிலில் பார்ட்னர்ஷிப்ல மாற்றங்கள் ஏற்படலாம். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம். இல்ல உங்களுடைய திசாநாதன் புத்திநாதன் நன்றாக இருந்து சனி நல்ல வலிமையுடன் இருந்தால், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மிக சிறப்பாக அமைந்திருந்தால் ப்ரமோஷனை நீங்க இந்த 10ஆம் இடத்தினுடைய சனி பயிற்சினால் எதிர்பார்க்கலாம். பொதுவாக ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு சனி எவ்வாறு இருக்கிறாரோ, நடக்குகின்ற திசாநாதன் புத்திநாதன் எவ்வாறு இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் இந்த சனி பயிற்சியுடைய பலாபலன் உங்களுக்கு அமையும். அதே போல இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பண விரயத்தை அவர் கொடுப்பார். அதை நீங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படின்னு பார்த்தீங்களா, ஏற்கனவே கட்டியிருந்த வீடை கட்டாமல் இருந்திருந்தால் அதை புதுப்பிச்சுக்குங்க. வண்டி வாகனங்கள் பழைய வாகனமாக இருந்தால் அதை மாற்றி புதிய வாகனமாக வாங்கிக்கோங்க. இல்லை நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது ஒரு நல்ல தீர்வு கொண்டு வரதுக்காக முதலீடு பண்ணுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வராம 2 பேருக்குள்ள புரிதலோட நீங்க செயல்பட்டீங்களா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை 3, 7, 10 சுபபார்வையாக இருக்கிறதுனால 10ஆம் இடங்கும் போது உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது தனுசு வீடா இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராமல் பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி தொழில் புரிகிற இடத்துல இல்லை சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறதுல பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அவங்களோட கொஞ்சம் தன்மையா பழகி போங்களுங்க. ஏன்னா பார்ட்னர்ஷிப் விடுவதற்கான சாத்தியக்கூறும் இந்த சனி பயிற்சியில நடக்கும். ஏன்னா விரயத்தை பார்க்குறாரு, விரயத்தை பார்க்கும்போது கண்டிப்பா விரயத்தை கொடுப்பாரு. அப்ப அதை நீங்க சுபவிரயமா மாத்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன். அதுபோல வீட்டுல தாய்மார்கள் அம்மாமார்கள் இருந்தாங்களா அவங்கள பத்திரமா பாதுகாத்துங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படும், அவங்களுக்கு தகுந்த மருத்துவங்களை நீங்க செய்து அவங்களுடைய உயிரை நீங்க காப்பாற்றிக் கொள்ளணும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் நற்பலனாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நேயர்களே, தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சியினுடைய பலாபலன்களையும் மற்றும் இந்த ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் தெய்வ விஷயங்களை பற்றி நாம பார்ப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.